கடாய் அடுப்பில் வச்சிடலாம். ஒரு அரை மூடி தேங்காய் துருவல், 10 கருவேப்பிலைகள், 1 டீஸ்பூனுக்கு மல்லி, ஒரு 5 வத்தல், அது போக 3 சின்ன உள்ளி கட் பண்ணி போட்டுருக்கிறேன். இப்போ நல்லா வறுத்துக்குங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே விட்டுடலாம். இப்போ கறி மசாலா அதில் கொட்டிக்குங்க. அந்த சூட்டில் இந்த கறி மசாலா கொஞ்சம் பொரியும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம வறுக்கக்கூடாது. ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குங்க. 2 ஏலமும் 3 கிராமும் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெல்லாரி, 3 பச்சை மிளகு, ஒரு 3 டொமேட்டோ இவ்வளோத்தையும் போட்டு 1 by 1 ஆகிட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். வேஸ்ட் பண்ண அதையும் வதக்கி லெமனுடைய அரை மூடி எடுத்து அதில் பிழிஞ்சு ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் 7 விசிலுக்கு. இப்போ அதை திறந்து பார்க்கும்போது இப்படி இருக்குது. இதில் நம்ம வதக்கி வச்சுக்கிறத கொட்டிக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற மசாலையும் அதில் கொட்டிக்கலாம். பொட்டேட்டோ எனக்கு பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க, இல்லை விட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுக்குங்க. இப்போ என்ன செய்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கலக்கி விட்டுக்கிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு கரெக்டாக 7 விசில் போதும். பாருங்கள், இப்போ குக்கர் திறந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது.